சொல்லி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கே அந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டேரக்டருங்க வந்து ஆக்டர் ஆகிட்டாங்க. லோக்கியனை வந்து ஹீரோ ஆகிட்டாரு, பிஆர் வந்து ஹீரோ ஆகி சூப்பர் ஸ்டார் ஆக போறாரு. அவர் தான் இப்போ சூப்பர் ஸ்டாரு. என்னடா இது, பீடியில இருந்தானே புகை வரும், இங்க என்ன புகையில இருந்து ஒரு பீடி வருது. அப்புறம் அபிஷேகம் வந்து ஹீரோ ஆகிட்டா, அப்படி டேரக்டருங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டா அப்போ ஆக்டர் எங்கள் வாழ்க்கைலாம் என்ன ஆகுறதுன்ட்டு ஒவ்வொரு ஆக்டரும் வந்து டேரக்டர் ஆகிறேன் அப்படின்னு கலாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷாலில் பார்த்துருப்பீங்க. சாரி நாங்கள் பார்க்கல. நான் பார்த்தேன், எனக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ வந்து எல்லாம் என்ன ஏது மகுடும் பழம் எப்படி இருக்குது, டேரக்டருங்க வந்து டேரக்டர் ஆகலாமா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். ஓரான ஷோவில் போயிடலாம். நான் கனகசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொடியூசர் இருந்திருக்கும். ஒன்று விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், அது வந்து வாரிசு 2 விட்டுருங்க, சீட் ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப கொட்டை பத்திரல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மகுடம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் டைரக்டர் எல்லாமே விசாலனம் தான். என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது, ட்ரிம் பண்ணிட்டல்ல. முன்னெல்லாம் விசாரணை படம் பார்த்துட்டு அண்ணா சூப்பர்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்போ இந்த தீராத விளையாட்டு பிள்ளை, சண்டைக்கோழி 1, அப்புறம் தோரணை, இந்த படம்லாம் பார்த்து அண்ணா கெத்துனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்க விசாரணை படம்லாம் பார்க்கும் பொழுது அண்ணா என்னை விட்டுடு வேடம்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் போறேன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மத ராஜா படம் நல்லா இருந்துச்சு. அது வந்து பழைய படம், அது ஓஜி சந்தானத்தோட படம்னால படம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பட் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி ஆக்டிங் மட்டும் இல்லை, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், நான் டைரக்ஷன்லையும் கலக்கிறேன்ட்டு வந்து படம் பார்த்த பல பேரை வைத்த கலக்க வச்சிருக்காரு. கிரிகி போயிட்டு அந்த படம் வந்து நான் இந்த படத்தோட ட்ரைலரில் பார்க்கும்போது 3 கெட்டப்ல வந்திருப்பாரு விசால். எங்க கெட்டப் 2, அப்புறம் வயசான கெட்டப் 1. என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் செகண்ட் ட்ரைலரில் வந்து 2 பேரும் ஒன்னா முறைச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சு அப்பா பையன் சண்டை காமிச்சிட்டாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இது கோட்டு மாதிரி வரும் போல இதே அப்படின்ட்டு சரி. இல்ல கோட் நல்ல படம் தான். சொல்லு யாரு ஃபேன் நீ? எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இது என்ன இது அப்பா பையன் சண்டைன்றீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உள்ள போனேன். பட் நான் நினச்சதை வந்து காப்பாற்றிட்டேன். ஓகேவா, நான் நினச்சதை வந்து எங்கேயுமே நான் ஏமாத்துறேன். படம் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு போனோம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒரு மியூசிக் ஜிவி என்ன இத்தனை நாள் நீங்கள் வந்து படம் அடிக்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லிட்டு மியூசிக் போட வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் போகிற மியூசிக் கேட்டா அண்ணா நீ வீட்லேயே உட்காருன அப்படின்னு சொல்ல தோணுது. ஏற்கனவே ஸ்பைடர் மேனுக்கு ஒரு பாட்டை போட்டீங்க, அது ஒரு டான்ஸ் வேற, ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, காக்காவலி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அண்ணா வந்து விருது விளையாட்டை வந்து விளையாடிருப்பார். இவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தனுஷன். தனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பன்முக கலைஞர். அவரே நடிப்பாரு, பாட்டு பாடுவாரு, லிரிக் எழுதுவாரு, தன் பேரை வந்து போயிட்டு அப்படின்னு போட்டுக்குவாரு. அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனும் பண்ண வந்தாரு. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாண்டி. வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, டேய் மெண்டல் உள்ள வாடா. நல்லா இருந்துச்சு. ஒரு வயசானவருடைய நாசாதி ஃபீலிங்கை பேஸ் பண்ண ஒரு படம் நல்லா இருந்திருக்கும். பாட்டெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கு கூட ரீல்ஸ் படுத்திக்கலாம் அந்த பாட்டை. ஆனால் தலைவன் அடுத்தடுத்து பண்ண சம்பவங்கள் தான் தரமான சம்பவம். தரமான சம்பவம் இல்லை, தரக்கட்ட சம்பவம். ஏற்று வாயு போட சட்டை கத்துற போறாங்க. சரியா சொன்னா ராயன் படம் எடுத்தாரு, குத்துசி கோவிந்தனின் வாழ்க்கை கதை. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நேஷனல் வாங்குச்சுன்னு எவனுக்குமே தெரியல. அதை கேட்டா நான் நிறைய படம் அடித்தேன், அதுக்கெல்லாம் அங்கே அவார்டு கிடைக்கல, அதுக்கு மட்டும் என்ன கம்மி இருந்தீங்க இல்லை, இப்போ கிடைக்கும் போதே சண்டைக்கிறீங்க அப்படின்னு தலையை வந்து கான்டாக்டாரு வேற. ஐயோ இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரு, நம்ம ஏதாவது வாய் கொடுத்து திடீர்னு அவரு சிஎம்மா மாறலாம், லவ் பட ஹீரோ கூட வந்து துறை சிஎம் மாறலாம், அமைச்சரா மாறலாம். வாழ்க்கையில என்ன நடக்கலாம், இது வாழ்க்கை இல்லை சிமுலேஷன். என்ன நடக்கும் வாழ்க்கையில இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்மளை வச்சு நம்மளே எடுத்தோம்னா வந்து இஷ்டத்துக்கு கேட்கறானுங்க. அப்புறம் நம்ம கரியருக்கு தான் ஆட போகுதுன்ட்டு நம்ம அடிக்க வேண்டாம், யாராவது இறக்கி விடுவோம் அப்படின்ட்டு தன்னுடைய அக்கா பையன் தன்னுடைய மச்சான், மச்சான் அல்ல தெய்வ மச்சான் பவிஸ் குட்டியை வந்து இறக்கி விட்டுருப்பா. அப்படி அக்கா பையன் அப்படின்னா மச்சான் தான் வரும். ஓகேவா, அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை பார்த்து விட்டு நீ பியூனா மருமகன் தான் வருதுன்னா சண்டை கூடாது. நான் சீத் அந்த பவிக்குட்டியை வந்து இறக்கி விட்டுருவேன். அப்படி பவிக்குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நடிக்கும் பொழுது ஓகே நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சா அழைக்காது, மாமா தான் இறக்கி விட்டா. அப்படி மாமா மாதிரி அடிச்சிருவோம். மாமா மாதிரி எப்படி பண்ணோம், மாமா மில்க் கிளாஸ் பத்தி மில்க் பண்ணுவாரு, நம்மளும் மில்க் கிளாஸ் மில்க் பண்ணலாம். மாமா மாதிரியே உட்காரோம். பாருங்க சார், அண்டா நிறைய பிரியாணி இருந்தாலும் வயிறு நிறைய தான் சாப்பிட முடியும். வீடு முழுக்க ரூம் இருந்தாலும் ஒரு ரூம்ல தான் தூங்க முடியும், 10 ரூம்ல தூங்க முடியும். டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். இந்த மாதிரி வந்து கிரிஞ்சி டயலாக்லாம் வச்சு மறுமணம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு நம்ம டிஎன்ஏ. பட் என்னன்னாச்சு அப்படின்னா இந்த படம் கதை வந்து திரைக்கதை இருந்த கருமாந்தத்துக்கு எவனுமே பார்க்கல, எவனுமே
படமே சீனலை இல்லை பாட்டு லீடே விட்டுருப்பாரு. ஐயா இதோ போதும்ட்டு பல பேர் கையெழுத்து கும்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தா இட்லி கடை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட கான்செப்ட் எல்லாமே பக்கம். ஓகே என்ன சொல்கிறேன், படத்தோட கான்செப்ட் அந்த கோரு பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணல, பேரண்ட்ஸை மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அட்வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஸ்க்ரீன் பிளே சொன்ன சில விஷயங்கள் வந்து இன்றைய காலத்துக்கு வந்து ஏற்புடையதா இல்லை. இந்த காலத்து மனுஷங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஏன் எனக்கே அதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. எல்லாம் வந்து ஃபாரின் வேலையை விட்டு இட்லி கடை போடுங்க அப்படின்ற மாதிரி படம் சொன்ன அட்வைஸ் பல பேர் பிடிக்காதனால பல பேர் வந்து படத்தை கழுவி ஊற்றி ரோஸ் போட்டாங்க. நானும் ஒருத்தன் தான். அதனால பல பேர் அண்ணே நீ டைரக்ஷன்லாம் பண்ணாதுன்னு ஆளை விட்டுடு அப்படின்ட்டு அவங்க கையெழுத்து கும்பிட்டு இருக்காங்க. சார் இந்த ஒரு பண்ணிக்கலாம் சார், அடுத்த தடவை நல்லா படிப்பாங்க சார். நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸ் டேரக்டராக ஆகக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்ல கதை நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் யாரும் டேரக்டராக மாறலாம், நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா. ஏன்னா இதுக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னா நம்ம ஆண்டவர் தான். ஆண்டவரை இன்றைக்கி வந்து ஜோக்கராக வந்து மீம் போட்டுக்கிட்டு ஆண்டவரை வந்து கலாச்சிக்கிட்டு வாட்ச்மேன்லாம் கலாய்கிறாங்க. பாய கஷ்டமாக அது மனுச்சு. இருந்தாலுமே சினிமாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தான். ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்த படங்கள் சில ஓடல அப்படின்னாலுமே அந்த படங்கள்லாம் வந்து இன்றைக்குமே கல்ட்டு கிளாஸே கொண்டாடப்படும். சேர சொல்லலாம் அப்படின்னா ஆள வந்தான் அவர் எடுத்த படம் தான். அன்பேசியம் வந்து சுந்தர்சிப்பான பேர் போட்டுக்கிட்டாலுமே அவர் தான் கதை திரைக்கதை ஸ்கிரீன் பிளே அவர் தான். இதே மாதிரி உத்தம வில்லன்ல அதாவது கான்ஃபிடன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் வந்து கதை சொல்ல வந்த கதை இதெல்லாம் வந்து கதை இருந்திருக்கும். விஸ்வரூபம் எழுத்து இயக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான். விஸ்வரூபம் ஒன்று பார்த்தீங்கன்னா சமையிட்டு படம் சூப்பராக இருக்கும். எப்படலாம் பாய்க்கலாம் இருமாண்டி ஹேராம் இதெல்லாம் வந்து ஒரு கல்ட்டு கிளாஸிக் தான். அவர் தான் ட்ரை பண்ணுவார். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த படம் வந்து கல்ட்டு கிளாஸிக்காக இருந்தாலுமே ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அந்த படங்கள் வந்து பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்தது கிடையாது. என்ன சொல்றது, பெரிய வருமானம் கொடுக்கல அப்படின்னாலுமே அது வந்து காலங்காலத்தில் நல்ல படமும் போற்றப்படுகின்றது. பட் இது நிறைய படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்ட்டு கிளாஸிக்காக வர மாட்டேங்குது. இப்போ படமும் ஓட மாட்டேங்குது. நாலா பக்கம் போட்டு பெதிக்கிறாங்க. இந்த ரத்தத்தில் படுத்த குழந்தை எனக்கு வேண்டாம். சினிமாவில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கலை ஆர்வம் தான் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்ரை ஆகுனா எடுத்துக்கலாம். அது பண்ணுறது தப்பு இல்லை. பட் தொடர்ந்து பண்ணி மக்களை சாகடிக்கிறது தப்பு இல்லை. வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? சொல்லணும்னா இதே மாதிரி ஆக்டர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்டர் தான், நல்லா இது பண்ணுவார் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வில்லாதி வில்லன் அப்படின்ற ஒரு படத்தை எழுதி இயக்கி இருப்பார். வில்லாதி வில்லன் படம் படத்தில் வந்து 3 ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சுட்டு இருப்பார். அதில் வந்து இவர் தான் ஹீரோ, இவருக்கு மாமனாரும் இவர் தான். அப்புறம் ஹிட்லர் மிஸ்ஸை வச்ச வில்லன். சொல்லணும்னா சத்யராஜ் முகமது இன்ட்ரோடியூஸ் ஆனது வில்லனா தான். வில்லனா வச்சிருந்தாரு. அப்புறமா ஹீரோவா நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அதனால வந்து வில்லன் கேரக்டர் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த படத்துல வந்து நான் ட்ரை பண்ணி இருப்பாரு. இந்த படம் நல்லா ஓடிச்சு நினைக்கிறேன். ஓகே அதுதான் வந்து தீம் ததிக்கிறது தில்லால யாஹூ கவுண்டர் மணி காமெல்லாம் பண்ணி பக்காவா பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓகே எதை நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறம்லாம் வேணாம், ஆசைக்கு ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக படமும் டைரக்ஷன்லாம் பண்ணல. பட் இப்போ ரிலீஸ் ஆகிற மோடும் பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து ஆரம்பத்தில் விசாலனே வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிறேன், நானே வந்து கதை எழுதிக்கிறேன் அப்படின்லாம் வரலையா. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஈடி ஐங்கரெல்லாம் எடுத்தார் இல்லையா ரவி அரசு, அவர் தான் டேரக்டராக வந்திருக்காரு. அவர் தான் இப்போ டைரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு முதல் டேரக்டர் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து டேரக்டருக்கும் ஆக்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வந்து பாதிலே வாங்கிட்டாரு போகுது. அதன் பிறகு நானே டைரக்ஷன் பண்ணிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், நானே அசிஸ்டன்ட் டேரக்டர் தான்டா அப்படின்ட்டு விசாலனே வந்து டைரக்ஷன் பண்ணுற கோசம் எடுத்த படம் தான் அந்த மகுடம். ஒருவேளை அவர் எடுத்திருந்தா படம் வேற மாதிரி வந்திருக்குமா அப்படின்றது தெரியவில்லை. இடம்லாம் ஈட்டிலாம் வந்திருக்கும், ஐங்கங்களும் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம். பட் வந்து இந்த அளவுக்கு மோசமாக வந்திருக்குமா அப்படின்றது தெரியவில்லை. பஞ்சி முட்டாய் சேலை கட்டி அப்படின்னு பாட்டு போட்டு ஆதி ரவிச்சந்திரன் வந்து மார்க்கான படத்தில் வந்து ஃபைட் சீன் வச்சுருந்துருப்பாரு. ஓகே அந்த படத்தில் ஓகே. பட் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை அவரே வந்து குட் பை டாகில போட்டு தேய்ச்சி இதுக்கப்புறம் என்ன தர எவனையுமே யூஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு வந்து டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படி. பட் அதே மாதிரி வந்து ஒரு பாட்டை இதில் போட்டு முத்துமணி மாலை அப்படின்னு சண்டை போடுறாங்க. பஞ்சு முட்டையாவது பரவாயில்ல, ஒரு மாதிரி குத்து பாட்டு வச்சுக்கலாம். முத்துமணி பாடம் ரொமான்டிக் பாட்டு, அதை எப்படி ஃபைட் சீன் ஒத்துக்க முடியும்? இவங்க பாட்டு வச்சுக்கிறாங்க, அவங்க பாட்டு போகுது, எதுக்குமே சிக்கே ஆகலை. ஆக்சுவலி விசாரணை இது மட்டும் இல்லை, துப்பறிவாளன் 2ன்னு ஒரு படம், துப்பறிவாளன் 1 ஒரு படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது மிஷ்கின் அண்ணன் தான். அந்த டைம் வந்து மிஷ்கின் அண்ணனுக்கும் விஷால் அண்ணனுக்கும் பயங்கரமான ஒரு நட்பு. இவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தலைவராக மாறினதுக்கப்புறம் மிஷ்கின் அண்ணன்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த திருட்டு விசி ஒளிவு படையில் வந்து ஒரு ஆளாக ஒரு பெரிய ஆளாக போட்டு இருப்பார். அந்தளவுக்கு ஒரு நட்பு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக விஷாலுக்கு வந்து படத்தை ஓடவே இல்லை, பெருசாக படமும் இல்லை. அந்த டைம் வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி இட்டு கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன் 1.
ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். லைப்ரரியில் வேலை பார்த்தார்ல, அதனால கதையை விட்டார் பொழுது. ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் தெரிஞ்ச கதை தான். பட் படம் நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும், பயங்கரமான கதை. நம்ம பிரசன்னா கூட வாட்ஸன் கதை வச்சுருப்பாரு. இந்த படம் வந்து ஹிட்டான ஒன்னே அப்போவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு பார்ட் 2 வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம் வந்து பார்ட் 2 கல்ச்சர் தலை ஓங்கிக்கிட்டு இருந்த காலம் அது. எல்லா தமிழ் படமும் பார்ட் 2 பாருன்னு இருந்தாங்க. இதுக்கும் பார்ட் 2 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டைரக்டர் மிஷ்கின் சாருக்கும் பார்ட் 2க்கு என்ன ஒரு ராசினே தெரியல. ஒன்று எடுத்தா சண்டையாக போயிடுது, இன்னொன்று எடுத்தா வரவே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு, துப்பரவான் 2 படம் எடுக்கும்போது மிஷ்கின் சாருக்கும் இவருக்கும் சம சண்டையா. டைரக்டர் மிஷ்கினுக்கும் இவருக்கும் அந்த சண்டை ஆகிடுது, ஃபைட் ஆகிடுது போல. ஹீரோ தகாத வாயத்தில் பேச அவர் வந்து சம டென்ஷன் ஆக, அவர் வந்து பொது மேட்டிலே வந்து பொறுக்கி பையனா நீ பொறுக்கி பையன் அப்படின்ட்டு வந்து திட்டி அது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அதுலேருந்து வந்து மிஷ்கின் வந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணா மிஷ்கின் வேணா என்ன வேற டேரக்டர் செருப்போன்னு பார்த்தா நானே டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு விஷால் அவர் பேரை போட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் படம் இன்னி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா, நீ ஒரு ஆக்டர், நான் டேரக்டராக மாறுறேன், நான் ஒரு டேரக்டர், நான் இப்போ ஆக்டராக மாறி காட்டுறேன் அப்படின்ட்டு நீ ஏசி போட்டரும், நான் ஏசி இல்லை ஏசி போனவரும், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்ட்டு இவர் வந்து இப்போ பல படங்களில் குணச்சித்திராவை நடிச்சு அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டா. அப்படி சூப்பர் சிங்கர்ல கூட ஜட்ஜ் ஆகிறார். அப்படியா? அது டிராகன் படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக நடிச்சிருந்துருப்பாரு மனுஷன், செம்ம ரோல். இப்போ விசாரணை தான் பார்த்தீங்க அப்படின்னா நடிச்ச படம் ஓட மாட்டேங்குது, டேரக்ஷன் மூலம் ஓட மாட்டேங்குது. உங்களே பாவங்க அவர். இல்லை வேற வந்து யூடியூபர்கள்லாம் வந்து தடை பண்ணுறது பிளான் பண்ணுறாராம். அண்ணே நான் உங்கள் ஃபேன் தானே, ஊரில் எவ்வளோமே போய் பார்க்காத நான் படத்தை நான் தேட்டரா போய் பார்த்தேன், அதனால வந்து வடிச்சு விட்டுருக்கு. டிவியில தான் பார்த்தேன், அதனால நிறைய சீன் கட் ஆகி தான் வந்துச்சு. நான் தேட்டர்ல பார்த்தேன், எவ்வளோ வச்சு பேரு. நீயே ஒரு ஓசிடி நீ போய் பார்த்துருக்க பாரு. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே ட்ரமா கொடுக்காம ஏதாவது சேனல் எதுவும் பண்ணுறீங்க. டேரக்டர் ஓடி போய் டேரக்டராக மாறின கதை இது ஃபஸ்ட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சகாப்தம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த கேப்டனோட பையனான சண்முக பாண்டி நடித்த ஃபஸ்ட்டு படம் தான் சகாப்தம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் வந்து இந்த படம் ரொம்ப ரீடேக் போய் அப்படின்னு போய் டேரக்டர் பால ஓடி போயிட்டா அப்படி, ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து கேப்டன் அந்த படத்தை கையில் எடுத்து படத்தை ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் தாம் தூம்னு ஒரு படம் செத்து விட்டாரு. அவங்க வைஃப் தான் எடுத்தாங்க. அவர் வந்து ஏதோ ரஷ்யா போகும்போது ஹார்ட் வந்து இறந்து போயிட்டாரு, ஓகேவா. நீயே சிரிக்கிற என்ன, அது ரூமர் தான், தப்பான இல்லாத, ஓகேவா. ஏன்னா நான் சிரிக்கவே இல்லை, ஓ மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து ஏன் கொட்டாத நீ. அதை வந்து ஆட்டை இறந்து போயிட்டாரு. அப்புறமா படத்தை வச்சு முடிச்சாங்க. தானஸ் வந்து இந்த கார்டில் கைவிடுவான் தெரியுமா, ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான்ல, அந்த மாதிரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து சொதப்பி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த படங்கள்லாம். பட் இதெல்லாம் பார்த்து தமிழ் சினிமா தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விராஜ் ஒருத்தர் இருக்கே, அப்படி அவர் ஆக்டர் தான். இப்போ என்ன பண்ணிருக்காரு, இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் வச்சு பெரிய ஹிட்லாம் கொடுத்துச்சிருக்காரு. அப்படி லூசிஃபர் ஒரு படம் இருக்கு, அது வந்து பிருத்விராஜ் நடிச்ச படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இட்டு பயங்கரமான ஒரு சொல்லு மலையாள இண்டஸ்ட்ரியில். அந்த படத்தை வந்து தெலுங்குல எடுக்கிறேன் ரீமேக் பண்ணுற பேர்ல காட் ஃபாதர் எடுத்து சொதப்பிச்சிருப்பாங்க, முடிஞ்சா ரோஸ்டோட போடுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் ஆக்டர் எல்லாமே பிருத்விராஜ் தான், அதனால வந்து கேமியோ கொடுத்துருப்பேன் அப்படி. பட் இங்க என்ன பண்ணிருப்பாங்க, கேமியோ யாராவது வேணும்ட்டு வடக்கு சலுகையை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படம் பயந்துச்சு, கொஞ்சம் ரோஸ் தயார் போடுறதுக்கிட்டு. ஓகே சோஜஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.